இதுவே வந்து மந்த்லி பேமெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் மந்த்லி வந்து உங்களோட ஒய்ஃபுக்கு பணம் தர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போ தான் வந்து கண்ணாடி உடைச்சிருப்பேன். ஒஸ்ட் ஜென்ரேஷன் எவர். இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு பெண் வந்து அலுமினி கேட்டிருக்காங்க டிவோர்ஸ்க்கு அப்புறம். அதாவது அவங்களுக்கு 12 கோடி ரூபாய் மாதத்துக்கு வரணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு BMW கார் வேணும், ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது சுருக்கமாக சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்படியே போச்சுன்னா. இதுக்கு அதை விசாரிச்ச ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் MBA முடிச்சிருக்கீங்கல்ல, உங்களோட செலவை நீங்களே பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நீங்க சும்மா இருங்க, நீங்க பேசுறது இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசி இது ரொம்பவே வந்து ட்ரெண்ட் ஆகி நிறைய பேர் வந்து அந்த பொண்ணை வந்து திட்டிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, உண்மையிலே இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் அலுமினி வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்தியாவில் டிவோர்ஸ் கேஸ் வந்து ரொம்பவே ஃபைல் ஆகுது. அதுவும் இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸுங்கிறது ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கு. சரி, நம்ம அந்த டாபிக் உள்ள போவேணாம். இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் இந்த கொடுக்குற இந்த அலுமினி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது கொடுக்கறதுக்கான ரீசனே வந்து பெண்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கணும். கணவன் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கணவன் கொடுக்குற பணத்தெல்லாம் வந்து அவங்க 2 விஷயமா வந்து பண்ணுறாங்க. வந்து 1 டைம் பேமெண்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு டைம் அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் இல்லை. இதுவே வந்து மந்த்லி பேமெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் மந்த்லி வந்து உங்களோட ஒய்ஃபுக்கு பணம் தர மாதிரி இருக்கும். இவங்க கொடுக்க சொல்கிற பணம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அதாவது ஒரு கேஸுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த கொடுக்க வேண்டிய பணத்தோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனால் பொதுவாக வந்து அவங்க எதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மேரேஜோட டியூரேஷன், அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மந்த்லி ஆர் இயர்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, உங்களோட ரிசோர்ஸஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, இதை பொறுத்து தான் வந்து உங்களோட அலுமினி, அதாவது எவ்வளோ பணம் நீங்கள் வந்து உங்களோட ஒய்ஃபுக்கு தரணும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு ரூல் தான். அதாவது ஒரு அவுட்லைன் மாதிரி. இது எப்போ முடியும்னா வந்து உங்களோட ஒய்ஃப், அதாவது எக்ஸ் ஒய்ஃபுக்கு எப்போ ரீமேரேஜ் நடக்குதோ அப்போ வந்து இந்த எல்லா டோட்டல் அலுமினி எல்லாமே முடிஞ்சிடும். அதாவது ஃபினான்ஷியலாக அவங்க சப்போர்ட் நீங்கள் அவங்களுக்கு தர வேணாம். ஓகே, நம்ம இந்த கேஸுக்கு வரலாம். அதாவது அவங்க பிரிஞ்சதுக்கான காரணம் வந்து நமக்கு அது தேவையில்லாத விஷயம். அதாவது அவங்களோட பர்சனல் விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவங்க கேட்ட அலுமினி வந்து வேர்ல்டு வைடு வந்து ரொம்பவே வந்து ஒரு பரபரப்பாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு அலுமினி கேட்குறாங்களே, ஏன்னா வந்து இது ஒரு ஃபேராக இருக்குது கேர்ள்ஸுக்காக. அவங்க வந்து அந்த ஒரு அவங்களுக்கான ரூலை வந்து அவங்க ரொம்பவே வந்து அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கப்படுது இந்த மாதிரி ஒரு அலுமினிக்கு அப்புறம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் வந்து இது கொஞ்சம் வந்து ரொம்பவே ஓவர் ரேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஒரு பொதுவான விஷயம் தாங்க, நம்ம இவங்க இந்த பொண்ணு மேலே தான் தப்பு, இல்லை அவங்களோட ஹஸ்பண்ட் மேலே தான் தப்பு, அவங்க எந்த பிரச்சனையாக பிரிஞ்சாங்களோ அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம். பட் இது வந்து ஒரு பேடான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது நம்மளோட ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் இந்த டைவர்ஸுங்கிறது ரொம்பவே சிம்பிளாக மாறிடுச்சு. அப்போல்லாம் டைவர்ஸ் பண்ணுறதே ரொம்ப ஆச்சரியமாக இருப்பாங்க. இப்போலாம் டைவர்ஸா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த அலுமினி கேட்குற விஷயம் வந்து தப்பா கரெக்டா அப்படின்னு கேட்டால் 90% வந்து அது கரெக்டான ஒரு விஷயம் தான். அதாவது அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபினான்ஷியலான சப்போர்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக பணம் கொடுக்கறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஆனால் ஒரு சில பேர் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான் வந்து அது தப்பாக இருக்குது. இதுக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ இந்த அலுமினிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்துடணும் ப்ரோ, யாருக்கும் பணம் தர வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் எவ்வளோ வந்து உண்மையிலே கஷ்டப்படுறவங்க வந்து இன்னும் கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டா. ஆனால் ஒரு சில பேர் வந்து இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இதில் இருக்காங்க. இதை வந்து நம்ம சொல்லப்போனால் இது ஒரு இன்டர்நெட் மாதிரி பார்க்கலாம். இன்டர்நெட்டில் எல்லா விஷயமும் இருக்குது, நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது, எல்லா விஷயமே கலந்து தான் இருக்குது. நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தானே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஒரு அலுமினிங்கிற ஒரு விஷயமும். ஏன்னா இதில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் சொல்ல முடியாது. அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கலாம். உண்மையிலே வந்து தேவைப்படுறவங்களும் இருக்காங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒரு 80% வந்து உண்மையிலே அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் ஒரு 20% அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. இதை நம்ம எப்படி போய் பிரித்து எடுக்கிறது? அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சில கேஸ் வரப்போ தான் தெரியுது எவ்வளோ ஒஸ்ட்டாக நம்ம ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு அப்படின்றது. இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க பண்ணுறதுனால நம்மளோட ஜென்ரேஷனுக்கே வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடுது. அந்த 80% சொன்னேன்னே அவங்க வந்து அந்த 20%க்கு காம்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஜென்ரேஷன் இதே நிலைமையில போயிட்டு இருந்தா அந்த 20% வந்து நல்லவங்க இருப்பாங்க, மீதி 80% மிஸ்யூஸ் பண்ணுறவங்களா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன் தான்.
சரி ப்ரோ, கடைசியில் இந்த வீடியோவில் என்ன தான் சொல்ல வரீங்கன்னு சொன்னால், உண்மையிலே வந்து யார் மேலேயும் தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருந்தா டிவோர்ஸ் வரைக்கும் வருவாங்க, அதை நம்மளும் யோசிச்சு பார்க்கணும். அவங்க ஹஸ்பண்டால் கொடுக்க முடிஞ்சது தான் அவங்க கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க போய் கடன் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க எதுவும் கேட்கல. இது அவங்களோட ஃபேமிலி விஷயம். இதில் நம்ம தலையிடுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே நமக்கு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போ தான் வந்து the worst generation ever.